பிரைஸ் லார்ட். கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். ஆமென். நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாகிய கர்த்தர் நம் மத்தியிலே உயர்ந்திருந்து மகிமை அடைவாராக. இந்த காலவெளியிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை கேட்க நம்முடைய காதுகள் மாத்திரமல்ல, நம்முடைய மனதும் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் அடியாள் அடியார் கேட்கிறோம் என்கிற ஒரு தாழ்மையான ஜெபம் நமக்கு தேவை. ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு ஐக்கியம் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் இன்று மாத்திரமல்ல தொடர் செய்தியாக தேவனுடைய போதனைகளை தர விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு பார்ட் முடிப்பேன். மற்ற வாரங்களில் இதை நீங்கள் கேட்கப் போகிறீங்க. இன்றைக்கி நான் பேச போகிற இந்த செய்திகள் உங்களில் யாருக்கும் புதிய செய்தி அல்ல. இதை இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு பிரசங்கம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு போதித்தவைகளை ஒன்று திரட்டி, அதாவது இந்த சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திபாரமாய் இருக்க வேண்டிய ஒரு உற்சாகமான, ஒரு உயிர் மீட்சியுள்ள, ஒரு துடிப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக நாம் ஜீவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு வலியுறுத்த நான் விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கணும். எந்த சூழ்நிலை எப்படி, ஏதோ ஒரு பின்னணியில் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தீங்க. அது எப்படி, ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒன்று போலவே இருக்காது. ஆனால் நம்ம எப்படி துவங்கினோம் என்பது முக்கியம் அல்ல. சில சமயத்தில் துவக்கம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்கும், சம்பூரணமாக இருக்கும். பைபிள் கூட சொல்லுது, உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இப்போ பாயிண்ட் துவங்கினதில் பிரச்சனை இல்லை. சிலர் சரியாக துவங்கியிருக்க மாட்டோம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன பண்ணியிருப்போம், சரியாக ஆக ஆரம்பிச்சிருப்போம். இப்போ ஓடிட்டுருக்குறோம், நடந்துகிட்ருக்குறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே அந்த வீடு கொஞ்சம் பழமையாயிடும். இந்த ரெனோவேஷன் ஒன்று இருக்குது. ரெனோவேஷன்னா என்ன? புதியதை கட்டுகிறது இல்லை, இருக்கிறதை புதுப்பித்தல். என்ன செய்கிறது? ஓட்டை உடசல் கீரெல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி, அதில் இல்லாமல் இருக்கிறவைகளை சேர்த்து நல்ல அழகான வண்ணங்கள் கொடுத்து எல்லாருடைய பார்வைக்கும் இன்பமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதை தூசி தட்டி அதை புதுப்பிக்கிறதுக்கு பேர் என்ன பேர்? ரெனோவேஷன். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் தூசி தட்டி அகற்ற வேண்டியவைகளை அகற்றி சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்து மங்கி கிடக்கிற வண்ணங்களை நன்றாக மாற்றுவதற்கு பேர் அது ரெனோவேஷன்ல, அதுக்கு பேர் ரிவைவல். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. ஏன்னா நீங்க நினைக்கிற ரிவைவல் வேற, ஆடுறது பாடுறது அந்நிய பாசைகளுக்கு அது இல்லை. நான் சொல்றது, இங்க வீட்டை எப்படி ரெனோவேட் பண்றோமோ அதை மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? ரிவைவ் பண்ணணும், புதுப்பிக்கணும். அதுல புதிய மாற்றங்கள் உருவாகணும். அகற்ற வேண்டியவைகளை அகற்றணும், சேர்க்க வேண்டியவைகளை
சேர்க்கணும். அப்போ தாங்க, அகற்றிட்டா மாத்திரம் பத்தாது, சேர்க்க வேண்டியவைகளை சேர்க்கலைன்னா கூட அது என்னவா இருக்காது, பூரணமாக இருக்காது, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ சில பொருட்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு கொஞ்சம் அது என்ன செய்யும், மக்கர் பண்ணும். இப்போ வண்டி ஓட்டுறீங்க, கிரீச்சின்னு சத்தம் வருது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ஏதோ பண்ணுறது, என்ன பண்ணலாம், ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளி விட்டுடலாமா, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடலாமா, என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ணணும். என்ன செய்யணும், அதுக்குன்னு சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே போய் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி. சில சமயத்தில் வண்டி பழைய வண்டியாக இருக்கும், ஆனால் அதை ஓட்டும் போது எப்படி இருக்கும், புது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அது ரீஜெனுவேட் ஆகிருக்குது, அது ரெஃப்ரெஷ் ஆகிருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து அப்பப்போ என்ன செய்யுது, ஹேங் ஆகுது. என்ன பண்ணுவோம், என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏங்க ஃபோன் அப்பப்போ சும்மா இழுக்குது, நேரம் ஹேங் ஆகுது, தலைவலியாக இருக்குது, என்ன பண்ணலாம், தூக்கி வச்சு ஒரு பாறாங்கல்ல போட்டு ஒரே முறுக்கு மாதிரி பண்ணிடலாமா. என்ன பண்ணணும், சிம்பிளாக, ஒன்றும் தெரியல, மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட அதை ஒரு முறை சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ன செய்யணும், ஒரு சிம்பிள் மெத்தட். இல்லை அதில் வந்து என்ன செய்யணும்னா கிளீனர்னு ஒன்று இருக்கும். நான்லாம் ஒரு நாளில் பல முறை ஃபோன் அதை செய்கிறேன். நீங்கள் அந்த சென்டர் பார்ட்டை அமுக்குனீங்கன்னா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ என்னென்ன வந்துங்களோ அதெல்லாம் அங்கே இருக்கும். அதில் ஒரு எக்ஸ் மார்க் இருக்கும், அதை நீங்கள் அமுக்குனீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ட்ராஷ் ஃபைல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும். இது ஒரு மெத்தட். இதெல்லாம் இன்னும் நிறையா மெத்தட் இருக்குது. இப்போ அது ஏன் பிரசங்கம் இல்லை, இப்போ எல்லாம் சயின்ஸ் கிளாஸ் கேட்டு வந்தோன்னு சொல்லிவிடுவீங்க. ரொம்ப ஓவராக பிரச்சனை பண்ணுதுனாக்க நீங்கள் கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், ஒரு அதை ஃப்ளாஷ் பண்ணி தரோம். அது என்ன, அவன் ஒரு சாஃப்ட்வேரை வச்சு அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற அத்தனை குப்பைனா நம்ம இந்த குப்பை இல்லை, நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற குப்பைங்க சில சமயத்தில் டெலீட் பண்ணி இருப்போம், ஆனால் அது என்ன தான், எங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். அதை வந்து ஒரு முறை ஃப்ளாஷ் பண்ணி கொடுப்போம், ஒரு 300 ரூபா கொடுத்தாக்க அந்த ஃபோன் என்ன செய்ய ஆரம்பிக்கும், திரும்ப பழையபடி நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எல்லாவற்றையும் நாம் புதுப்பிக்கிறோம். லைசன்ஸை புதுப்பிக்கிறோம், இன்சூரன்ஸை புதுப்பிக்கிறோம், எல்லாத்துலேயும் புத்திசாலித்தனமாக இருக்கிறோம். நான் கேட்குறேன், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கடைசியா நீ எப்போ சர்வீஸ்க்கு விட்ட? உன் கிறிஸ்தவ வாழ்க்கைய எப்போ நீ ஒரு ஃபிளாஷ் பண்ணி அதை ரெஃப்ரெஷ் பண்ண? இல்லை அது மாத்திரம் ஜெபம் இருக்கோ இல்லையோ, கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, எப்போதோ ஒரு முறை தலையை காட்டிட்டு காலத்தை ஓட்டலாம் அப்படின்னா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாயிருக்கிறாய். இதுதான் ஆண்டவர் உன்னை பற்றி சொல்ற வார்த்தை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் மேல நான் எப்படி இருக்கிறேன்? ஏன்? மற்ற எல்லாவற்றின் மேலும் கவனமா இருக்கிற, ஆனா உன் ஆத்ம வாழ்க்கையை குறித்து உனக்கு என்ன இல்லை? கவலையோ கரிசனையோ அக்கறையோ இல்லை. எனக்காக யாரோ ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறாங்க, நான் இதுல மெம்பரா இருக்கிறேன், அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறேன். நோ சாரி, இது வந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்காது. நீ தான் உட்கார்ந்து, எக்ஸாம்பிள் 5 தாலந்தை பெற்றவன் அதை கொண்டு 10 என்ன செய்தான்? அதை விட தன் வாழ்நாளை பயனுள்ளதாய் மாற்றினான்னு அர்த்தம். எங்க 5 10 ஆக்கிறதுக்கு 5 நிமிஷத்தில் பண்ணியிருப்பானா? அது எவ்வளோ காலம் பிடிச்சிருக்கும். வாழ்நாளை வீணாக்கல, வாழ்நாளை பயன்படுத்தினான், தாலந்து விருத்தியானது. அதே தான் 2 தாலந்து உள்ளவனுக்கும் பொருந்தும். 1 தாலந்து உள்ளவன் என்ன செய்தான்? ஒண்ணுமே செய்யலை. என்ன செய்யணுமோ அதை செய்யல, ஆனா என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சான்.
அவன் அதை கொண்டு போய் என்ன செஞ்சான், மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுட்டான். ஆனால் எஜமான் கேட்குறாரு, நீ இதை காசுக்காரர்னா வட்டிக்கு விடுறவங்க கையில் கொடுத்துருந்தா கூட இந்த ஒன்றா இருந்திருக்காது, அட்லீஸ்ட் ஒன்றையாவது மாறி இருக்கும். சோம்பலானவன் நீ, பொல்லாதவன் நீ, காலத்தை வீணாக்கினாய், கருத்தோடு நீ பயன்படுத்தும்படி நான் தந்த பலவற்றை நீ வீணாக்கினாய், இதோ உன்னை நான் நியாயம் தீர்க்கிறேன் என்று அந்த எஜமான் அவனை நியாயம் தீர்த்தார். இது எதை காட்டுது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், தேவனோடு உள்ள உறவின் வாழ்க்கையில் அவ்வப்போது உட்கார்ந்து எல்லாம் சரியா இருக்குதா, எல்லாம் டைட்டா இருக்குதா, எல்லாம் டியூன் அப்பா இருக்குதா, இது தொடர்ந்து இந்த வண்டி ஓடுமா, நீண்ட காலம் நிலைத்து ஓடுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும். ஆனால் நம்மில் பலர் இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் முட்டாளாய் இருக்கிறோம், மற்ற எல்லாவற்றிலும் யாராய் இருக்கிறோம், புத்திசாலிகளாய் இருக்கிறோம். எல்ஐசியை புதுப்பிக்கணுமா, அதெல்லாம் டேட் போட்டு ஞாபகமா செய்றீங்க. சேமிப்புகள், கணக்குகள், வரவு செலவு, பணம், பொருள் எல்லாவற்றிலும் ஞானமா இருக்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எந்த பொறுப்போ அக்கறையோ கடமை உணர்வோ நமக்கு என்ன செய்வதில்லை, இருப்பது இல்லை. பறவைகள் பார்த்துருக்கீங்களா? Have you seen birds? ஓகே, பறவைகளில் மிக சிறந்த ஒரு பறவை எது சொல்லுங்க? கழுகு. வெரி குட். மிருகங்களுக்கெல்லாம் ராஜா யாரு? சிங்கம். பறவைகளுக்கெல்லாம் ராஜா யாரு? மயில் இல்லை, கழுகு தான். ஈகிள். இந்த நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். சில சமயத்தில் இந்த அனிமல் பிளான் இந்த மாதிரி சில இதெல்லாம், சில வீடியோக்களெல்லாம் சிலலாம் அப்படி அந்த கழுகுகள் ஒரு இடத்துல இருந்து எழும்பும் பொழுது அது செட்டையை எப்படி விரிக்குது, அது முதல்ல அது எப்படி எடுக்குது, போக போக அதனுடைய செட்டை எப்படி இப்படி போகுது, இதெல்லாம் அதனுடைய பார்வை எப்படி இருக்குது, அது இறங்கும். எக்ஸாக்ட்லி. ஏங்க, பருந்து கழுகை பார்த்து தாங்க ரைட் பிரதர்ஸ் முதல் எதை உருவாக்குனாங்க? விமானத்தை உருவாக்குனாங்க. அதனுடைய 2 ரெக்கை இறங்கும்போது, நீ இப்போ இறங்கும்போது இப்படிலாம் போய் கார் மாதிரி இறங்க முடியாது. இறங்கும்போது என்ன செய்யணும்? டிகிரிஸ் இருக்குது, அதெல்லாம் 3 டைம் அதை மாற்றுவோம். கடைசியில் வரும்போது தான் அது என்ன செய்யும்? லேண்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. டேக் ஆஃப் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி போகும், அப்புறம் ஒரு ஸ்டெப் அது அப்போ நம்மளை கொஞ்சம் குலுக்கும், அந்த 3வது ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் குலுக்கும், அதுக்கப்புறம் அது என்ன செய்யும்? இதெல்லாம் இந்த டெக்னாலஜி எல்லாம் எதிலிருந்து தான் அவன் கற்றுக்கொண்டான்? கழுகின் பறக்கிற தன்மையிலிருந்து. அந்த சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும், அந்த கழுகினுடைய அந்த பறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அப்படி உடம்பு புல்லரிக்குங்க. என்ன ஒரு ராஜ கம்பீரம் அதுக்குள்ளே இருக்கும். அது ஒரு இடத்துல போய் அப்படி அதனுடைய கால்களால் உட்காரும் பொழுது அந்த பறவை அந்த கழுகினுடைய அந்த செட்டைகளும் அப்படியே உடனே மூடாது, அது அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்து அது என்ன செய்யும்? பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க, ஒரு பறவையினுடைய அந்த பறக்கும் தன்மையை கர்த்தருடைய பிள்ளைகளின் கிறிஸ்தவ வாழ்வோடு வசனம் ஒப்பிடுகிறது. ஆனா அங்க ஒண்ணு கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவார்கள் அப்படின்னா, புது பலன்னா ஏற்கனவே இருந்த பலன் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. Now they are burn out. இப்ப என்ன செய்யணும்?
பேர்ன் அவுட் ஆன மாதிரி வேர்ன் அவுட்னா அப்படியே சோர்ந்து களைத்து கிடக்கிறது. பேர்ன் அவுட்னா எரிஞ்சு நாசமாய் போன நிலைமையில் கிடக்கிறது. அப்படியே கிடப்பது தேவ சித்தம் அல்ல. நீ என்ன அடையணும்? புது பலன் அடையணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. ஒரு பறவை எப்படி தன்னுடைய கம்பீரமான 2 செட்டைகளால் அற்புதமாய் ஆச்சரியமாய் மனம் கவரும் விதத்திலே பறந்து தன் லக்கை அடைகிறதோ, அதுபோல வேத தியானம், ஜெபம் என்கிற உன்னுடைய அற்புதமான 2 சிறகுகளாலே நீ பறந்து ஒரு ஒப்பற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பறவைக்கு 2 சிறகுகள் போல, ரெக்கைகள் போல, நமக்கும் 2 ரெக்கைகளை தேவன் தந்திருக்கிறார். தேவனோடு நடக்கிற வாழ்க்கையில் அப்படியே நீ ராக்கெட் மாதிரி டேக் ஆஃப் ஆகி அற்புதமான காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னா உன்னுடைய இந்த 2 ரெக்கைகளும் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். இப்போ ஒரு கழுகு தான் வச்சுக்கோமே, ஒரு இறகு, ஒரு ரெக்கை ஒடிஞ்சு போயிடுச்சு. அது ராஜ பறவை தான், பறக்க முடியுமா? ரெக்கை இருக்குது ஆனா பறக்க முடியாது. ஏன்? ரிப்பேர் ஆகி கிடக்குது. ஒருவேளை அதை மருத்துவமனை கொண்டு போய் அதுக்கு டாக்டர்கள் சிகிச்சை கொடுத்து, அதுக்குன்னு ஆஸ்பத்திரிகள் இருக்கு இல்லையா, ப்ளூ கிராஸ் சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு போய் அதை வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கு இதெல்லாம் செய்வாங்க. அது திரும்ப தன்னுடைய பலனெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாமல் உடைந்து போன அந்த சிறகுகள் சரிப்படுத்தப்பட்டதற்கப்புறம் அதை அப்படி பறக்க விடுவாங்க. அது வானத்தில் அப்படியே சிறகடித்து பறந்து போகும்போது எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த காலவெளியில் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த கர்த்தர் அந்த கண்கொள்ளா காட்சியை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அவர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. வந்து உட்கார்ந்துருக்கிற அப்படியே வரிசையா அழகா உட்கார்ந்துருக்கீங்க. கொரோனா சட்டம் உங்களை ஒழுங்கா உட்கார வச்சிருக்குது. நான் பாஸ்டர் சொன்னாலாம் கச்சாம்பூச்சான்னு உட்காரு. இப்போ கொரோனா பாருங்க, மரியாதையா லைன்ல உட்கார வச்சிருக்கு. கொரோனா கொஞ்ச நாள் நீடிக்கட்டும். அப்போவாவது இந்த இடிக்காம நான் முந்தி நீ முந்தின்னு. நான் கேட்குறேன், பைபிள் வச்சுருக்கிறீங்க, நல்லா நீட்டாக வந்திருக்கீங்க, அலங்காரமாக வந்திருக்கிறீங்க, ஆனால் உள்ள அலங்காரமாக இருக்கா இல்லை அலங்கோலமாக இருக்கா? அது நம்ம தீர்ப்பு செய்ய முடியாது. ஓ மனசாட்சிக்கு தெரியும். இயேசு தான் வாழ்ந்த காலத்தின் மத தலைவர்களாகிய பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. கல்லறையில் என்ன செய்வாங்க? ஊர் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இருக்கும் பெரும்பாலும். அதில் அப்பப்போ போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க? சுண்ணாம்பில் வெள்ளை அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க கல்லறை தெரியணும்ன்ட்டு, அடையாளம் தெரியணும்னு. கல்லறை வெளியே இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க? பளிங்கில் என்ன செய்கிறாங்க? கல்லறை கட்டுறாங்க. ஏங்க, என்ன பளிங்கில் தான் கட்டுப்பா? தாஜ்மஹால் கூட என்னது தான்? நிறைய பேருக்கு அது ஞாபகமே வர்றதில்லை. தாஜ்மஹால் ஒரு கல்லறை, பளிங்கால் கட்டப்பட்டது, உலக அதிசயங்களில் ஒன்று. ஆனால் உள்ள என்ன இருக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, மக்கி போயிருக்கோம். அப்படியே இருந்தால் கூட என்ன இருக்கும்? எலும்புகள். கொஞ்ச நாளாக இருந்திருந்தா தோண்டி பார்த்தா புழுக்கள், எலும்புக்கூடுகள். ஜீவன் இருக்காதுல, ஜீவன் இல்லை. ஆனா அந்த கட்டடம் ரொம்ப பொலிவா எல்லாரையும் கவர்ச்சியா இழுக்கிற ஒரு கல்லறை. ஆனா உள்ள என்ன இல்லை? ஜீவனற்ற எதுவும் இல்லை. ஜீவன் உள்ள. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மில் பலர் கூட பைபிளை வச்சிருக்கிறோம், ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியம் செய்யறோம். ஆனா உள்ள என்ன இருக்குங்கிறத தேவன் தான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன்
இது உன் பாவத்தை மூடுறதுக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னு அதுக்கு இந்த வசனம் பொருந்தும். உன் ரெக்கைகள் ஆரோக்கியமா இருக்குதா? நீ ஆண்டவரோடு பறக்கிறியா? ஆண்டவரோடு நல்லா நடக்கிறியா? இப்போ ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரெயின் ஓடணும்னா என்ன தேவை? ட்ராக், தண்டவாளம் தேவை. அந்த 2 அதெல்லாம் என்ன, அதாங்க மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் அந்த அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஃப்ட்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அதில் இருக்குது, அங்கே இருக்குது. நீங்கள் அதில் ஒரு நூல் அளவு விலகுனாலும் ட்ரெயின் என்ன செஞ்சிடும்? கவுந்துடும். அந்த 2 தண்டவாளமும் அதில் சில சமயத்தில், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ட்ராலின்னு சொல்லுவாங்க, அதில் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த அப்பப்போ அந்த தண்டவாளங்களில் ட்ரெயின் வராத நேரத்தில் அவங்க எதுக்கு போய் பார்க்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தால ஒரு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் தண்டவாளங்கள் எங்கேயாவது விரிசல் விட்டுருக்குதா, 2 தண்டவாளங்களை ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, பெரிய ஆணிகள் இயேசுக்கு அடித்த மாதிரி வச்சு நட்டுகள்லாம் போட்டிருப்பாங்க. அது ஏன்னா எத்தனை டன் கனமுள்ள ட்ரெயின் அது மேலே போகுது. இந்த சரக்கு வண்டிகள் போகுது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வெயிட் ஏற்றிட்டு போகும்போது சில சமயத்தில் அந்த நட்டுங்கள்லாம் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காகவே வேலையாட்களை வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு உனக்கு இவ்வளோ தூரம், உனக்கு இவ்வளோ தூரம்னு சொல்லி அவங்க ஒரு மண் வெடி, ஒரு இது கடப்பாறை என்னென்னத்தையோ சுத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு போவாங்க. அங்கங்கே அப்பப்போ அவன் கண்ணுக்கு அது லூஸாக தெரிஞ்சதுன்னா அதை என்ன செய்வான், தட்டி விடுவான். ஒருவேளை எங்கேயாவது இந்த நக்சலைட் மாதிரி தீவிரவாதிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா ட்ரெயினை கவுக்குறதுக்காக அங்கே ஏதாவது சில விரிசல்களை என்ன பண்ணி வைப்பான். அப்படிப்பட்ட இடத்துல வரும்பொழுது நீங்கள் தண்டவாளம் இப்படி போகலைங்க, ஒரு பக்கத்தில் தான் போகும், ஒரு பக்கம் தான் இப்படி போகும், மறுபக்கம் அது ஓப்பனாக தான் இருக்கும். இதெல்லாம் ட்ரெயினில் போகிறோம், இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஒரு சின்ன விரிசல் அதில் பயணம் செய்கிற பல ஆயிரம் மக்களுடைய உயிருக்கு என்னத்தை உண்டாக்கும்? கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஜெபம், வேத வசனம் என்கிற இரட்டை தண்டவாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் ஒன்று பலவீனமாயிருந்தாலும் வண்டி கவிழ்வது நிச்சயம். நல்லா கவனிங்க, தேவன் பேசுகிறத நல்லா கேளுங்க. இல்லை கொஞ்சம் தானே, ஒரு 5 நிமிஷம் பயணம்தான், பரவாயில்ல, வீக்காக இருந்தானே. இல்லை, 5 செகண்ட் கூட ஆபத்து. அது உனக்கு மாத்திரம் ஆபத்து அல்ல, உன்னோடு பயணிக்கிறவர்களுக்கும் ஆபத்து. ஆகான், ஆமான், இப்படி பலரெல்லாம் பாருங்களேன், அவங்க பயணத்தில் அவங்களுக்கு மாத்திரம்தான் பிரச்சனை வந்துச்சா? அவங்களோடு இருந்தவங்களுக்கும் என்ன வந்துச்சு? ஆகான் கர்த்தரோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் அவன் சரியா இருக்கல, கொள்ளை பொருளை எடுத்து கொண்டாந்து உள்ள வச்சிருந்தான். அதனால ஒரு சின்ன ஊருங்க, ஆயி பட்டணத்தின் மேல இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் செய்ய போய் என்ன செஞ்சிட்டாங்க, தோத்துட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 2ஐயும் கொஞ்சம் நினைத்து பாருங்க. பறவைகளுடைய இறக்கை, ரயில் தண்டவாளங்கள், இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பான உதாரணங்களாய் முன்வைக்கப்படுகிறது. இந்த ட்ரெயின் பயணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இதிலெல்லாம் போயிருக்கீங்களா, இந்த தீம் பார்க்ஸ்க்கெலாம் போயிருக்கீங்களா? தீம் பார்க்னா அங்கே தண்ணியில் விளையாட்டு, அது இது, இங்கே என்னென்னவோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னப்பா, உண்டர்லா, வேற என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கூட ட்ரெயின் மாதிரிலாம் வச்சுருப்போம். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படியே தலை சுத்தம் இல்லையா? சிலர் இப்போ அங்கே போகணுங்கிற ஆசையில் உட்காந்துட்ருக்கீங்களா? பிரசங்கம் கேளுங்க, இங்கே கவனிங்க. வெளிநாடுகளில் நான் அன்றைக்கி ரஷ்யா, சீனாவுடைய ஒரு ட்ரெயின் தான் நான் பார்த்தேன்.
பாருங்க, என்ன வேணும்னா பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அப்படியே மலை மேலே இப்படி ஏறுது. நம்ம ட்ரெயின்லலாம் இப்படியே போகுது, அப்போ கூட கவுருது. அவன் ட்ரெயின் இப்படி ஏறி அங்கே இருந்த உடனே எங்கே பாருங்க, ஒரு உச்சியில் வந்துட்டு அவன் டெக்னாலஜி அப்படி வச்சுருக்குறான். அப்படியே அந்த ட்ரெயினுடைய இன்ஜின் அந்தரத்தில் கீழே இறங்குதுங்க. புரியுதா? இப்போ இந்த டாப்புக்கு வந்த உடனே தண்டுவாளம் இங்கே இருக்குது கீழே. அவன் டெக்னாலஜி அந்த இடத்துல வந்தவுடனே ட்ரெயின் கரெக்டாக அப்படியே அந்தரத்தில் இப்படி ஏறி வந்து கீழே என்ன செய்யுது, அதை பார்க்கும்போதே நமக்கு உடம்பெல்லாம் என்ன செய்யுது. புரியுதா அவங்க என்ன சொல்கிறேன்னு? புரியுதா உங்களுக்கு? ஒரு 4-5 பெட்டிங்க அந்த உச்சியிலிருந்து அது அப்படியே பாய்ந்து அவ்வளோ கரெக்டாக டயக்னலாக அவன் பண்ணியிருக்கிறதுனால கீழே இருக்கிற தண்டவாளத்துலேருந்து அது என்ன செய்யுது, அப்படியே ஏறி. இது எதுக்குன்னா சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுப்பதற்காக இப்படிப்பட்ட ரொம்ப திறமையான வேலைகளை அவன் செய்து வைத்திருக்கிறான். ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்களேன், அப்படியே கவுந்துருச்சுன்னா தேவன் கூட உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்கும் பொழுது அநேகரை கவர்ந்து இழுக்கும்படியான உப்பாக, ஒளியாக, சாட்சிகளாகத்தாங்க அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்மளால் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியாத நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த டயக்னல், அந்த கணக்கு சில சமயத்தில் தவறுது. பலவீனமாய் இருக்கிறவைகளை பலப்படுத்தாமல், ஆடிக்கொண்டிருக்கிறவர்களை உறுதிப்படுத்தாமல், லூசா இருக்கிறவைகளை டைட் பண்ணாம தொடர்ந்து பயணம் செய்வதினாலே கரெக்டா பாய வேண்டிய இடத்துல பாயாம எங்கேயோ பாஞ்சிடுறோம். நீங்க தினந்தோறும் பேப்பர்ல நியூஸ்ல பாருங்க, பஸ் பள்ளத்துல கவுந்துச்சு, பாலத்துல இருந்து ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. பாக்குறீங்கல்ல? அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் வருதா, வேதனை வருதா? வேதனை வருதுங்க. வேகமா போய் போன மாசத்துலலாம் சென்னையில் 5 இன்ஜினியருங்க, அவங்கெல்லாம் பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க செத்து தொலைஞ்சிட்டானுங்க. ஓசூர் தொகுதி எம்எல்ஏனுடைய மகன் தன்னுடைய, அதெல்லாம் சாதாரண காருங்களா, சொகுசு கார்களில் வந்து இங்க கோரமங்கல்லா பக்கத்துல நடு ராத்திரில விழுந்து மண்டை அவுட், அங்க செத்துட்டானுங்க. நீங்க தினந்தோறும் பாருங்களேன். ஏன் அங்க என்ன செய்யறான் தெரியுமா? அங்க அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. ஏங்க ஒரு வண்டியில வந்து முக்கியம் என்ன தெரியுமா? ஷாக் அப்சார்பர். ஒரு வண்டி இப்படி குலுங்குதுன்னா அதை தாங்குவதற்கென்று சில, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டையாக வச்சிருப்பாங்க. இப்போ என்ன கொண்டாந்துட்டாங்க அதுக்கு பதில் அதுவும் ஷாக் அப்சார்பர் தான். இப்போ கூட லாரிங்கள்லாம் அது இருக்கும். அளவுக்கு மீறி பாரம் ஏற்றின ஒரு லாரி ஒரு பள்ளத்தில் படக்குன்னு போனா அந்த ஷாக் அப்சார்பர் பட்டைகள் என்ன செய்யும்? உடையும், வண்டி கவுந்துடும். இப்போ பைக்கில் கூட ஓட்டுறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போனீங்கன்னா வண்டிக்கு வலிக்காது, உங்க முதுகுக்கு வலிக்கும். ஏன்னா அந்த வண்டி உங்களை என்ன செய்யும்? இப்படி தூக்கி தூக்கி போடும். அதை தாங்குவதற்குரிய அந்த ஷாக் அப்சார்பரை நீங்க சரியா டியூன் அப் பண்ணி வைக்கலன்னா, வீல் அலைன்மெண்ட் சரியா வைக்கல அப்படின்னா அந்த பயணம் உங்களுக்கு இனிதான பயணமா என்ன செய்யாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் முக்கி முனங்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போறதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. இந்த ரெண்டையும், ஜெபம், வேத தியானம், இதை நீ அப்பப்போ ஒழுங்கா டியூனா வச்சுக்கிட்டு இருந்தன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு கடினமானதாக தோன்றாது. ஏன்னா வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணி அப்பப்போ கழுவி சுத்தம் பண்ணி நீ அதை எப்படி வச்சிருக்கிற? பராமரித்து வைத்திருக்கிற. இன்றைய காலகட்டத்தில் திருச்சபைக்கு தேவை வேகமா போ, ஸ்பீடா போ, ராக்கெட் மாதிரி போ அப்படிங்கிற பிரசங்கங்கள் அநேகர் செய்யறாங்க. நல்லது, வேகமா போகணும், ராக்கெட் மாதிரி போகணும்னா போகிற வண்டி முதல்ல எப்படி இருக்கணும்? சரியானதா இருக்கணும். மாட்டு வண்டியில நீ ராக்கெட் வேகத்தில் போக முடியாது. என்ஜின் பொருத்தப்படாத ஒரு
வண்டிக்கும் இன்ஜின் பொருத்தப்பட்டதுல கூட வித்தியாசம் இருக்குங்க. இவ்வளோ என்ன ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு கம்ப்யூட்டரில் கூட இவ்வளோ ஜிபி இருந்தால் தான் அது இவ்வளோ தாங்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அது தொங்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் யார் பிரசங்கத்தையோ கேட்டுட்டு சும்மா அப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் இன்னைக்கு வாழ்க்கை நடத்தி அநேகர் விழுந்து போய் கிடக்குறாங்க. அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா முதல்ல உன் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார். சரி, இப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 2 சொன்னேன்ல. இப்போ 2 ரெக்கைகள் என்னது? கழுகு ரெக்கையா? உங்கள் ரெக்கை ஜெபம், வேத வசனம் அல்லது தியானம். சரி, சப்பாத்தி செய்ய தெரியுமா உங்களுக்குலாம்? திங்க தான் தெரியுமா? சப்பாத்தி பாருங்க, டேவிட் பிரதர் பையன் உண்மையை ஒத்துக்கிறான். வேலை கொடுங்க வீட்டில் அவனுக்குலாம், மாவு பிசைஞ்சு கொடுறான்னு. அப்படி உண்மையை ஒத்துக்கணும். வெரி குட். சப்பாத்தி செய்யணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் புஸ்தகத்தை படிச்சுட்டு சொல்கிறோம் பாஸ்டர்ன்றீங்களா? என்ன மாவு? எல்லா மாவுலையும் எடுத்துட முடியுமா? கோதுமை மாவு எடுக்கிறீங்க, அப்புறம் அதில் தண்ணி ஊற்றாதீங்க, சுடு தண்ணி ஊற்றுங்க. நான் சொல்லித்தரேன். தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரஃப்பாக வரும், சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக வரும். ஓகே, அதில் இன்னும் என்ன போடுவாங்க? உப்பு இல்லாட்டா குப்பு இல்லாத பண்டம் குப்பையில். உப்பு கூட உப்பு அளவோடு போடுங்க. இன்னும் சாஃப்டாக வரணும்னா என்ன செய்யணும்? வெண்ணெய், பட்டர் இல்லையா? எஸ் ஆர் நோ? அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே அழகா பூ போல் உருட்டி அப்படி விட்டோம்னா என்ன செய்யணும்? புருஷன் மேலே உள்ள கோபம், அவங்க மேலே உள்ள கோபம் எல்லாத்தையும் இதில் காட்டணும். அம்மாவுக்கு சொல்லித்தரேன், கோபம் பொங்குதுன்னு அன்னைக்கு சப்பாத்தி செய்யுங்க, உங்கள் வீட்டில் சூப்பர் சப்பாத்தி கிடைக்கும். ஐயாமார் என்னைக்கு வீட்டில் சண்டை பிச்சிட்டு வருதோ சொல்லிட்டு போங்க, ராத்திரிக்கு சப்பாத்தி செய்யின்னு சொல்லிட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும். ஏன்னா உங்க மேல உள்ள கோபத்தெல்லாம் எதுல காட்டுவாங்க? போட்டு அமுக்கி பிதிக்கி கிழிச்சி பிச்சு நசுக்கி உருட்டி. எஸ் ஆர் நோ? இந்த ஆள் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு? மிஷினரியாகி வாழ்ந்த காலத்தில் 3 நேரமுமே சப்பாத்தி தாங்க எங்கள் வாழ்க்கை. சோறு சாம்பார்லாம் வருஷத்தில் 1 முறை 2 முறை. நான் அந்த மாநிலெலாம் அப்படி தான் வாழணும். 5 கிலோ அரிசி கொடுப்போம், கோதுமை நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, காரியத்துக்கு வருவோம். இப்போ அதில் சிலர் எண்ணெயை போடுவாங்க. அந்த மாவில் பிசையும்போது என்ன போடுவாங்க? எண்ணெயை போட்டுக்குவாங்க. அந்த எண்ணெயை விட நீங்கள் வெண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். சரி, அது எதையோ போடுங்க, எப்படியோ சாப்பிடுங்க. இப்போ என் கதைக்கு நான் வர்றேன். இப்போ பாருங்கள், வெறும் கோதுமை மாவும் தண்ணி உப்பு நல்ல சப்பாத்தியை கொண்டு வந்துடுறாது. அதை லூப்ரிகன்ட், அதை கடினத்தன்மையாக இருப்பதை கொஞ்சம் மென்மையாக்குவதற்கு வெண்ணையோ எண்ணெயோ ஏதோ ஒன்று தேவைப்படுதா? அத மாதிரி உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ரெக்கைகள் நல்லா பறக்கிறதுக்கு ஆயில் மாதிரி, லூப்ரிகன்ட் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது. இப்போ வண்டிக்கு என்ன போடுறோம்? கிரீஸ் போடுறோம், ஆயில் போடுறோம்ல. அத மாதிரி உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில சூப்பரா நீ பறக்கிறதுக்கு, தேவனோடு ஐக்கியமாய் நடப்பதற்கு விசுவாசம் என்கிற எண்ணெய் தேவைப்படுகிறது. நல்ல கவனிங்க. இப்ப 3வது காரியத்தை சொல்றேன். தேவனோடு ஐக்கியம் உள்ள, உயிர் உள்ள, எழுப்புதல் உள்ள, உயிர் மீட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்வை நீ நடத்துவதற்கு வேத வசன தியானம், ஜெபம், விசுவாசம், இந்த 3ம் ஒன்றரை கலந்தால் அது இனிமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும். ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ரஃப் அண்ட் டப்பாக இருக்குதா? சிலர்லாம் சப்பாத்தி செய்வாங்க, எப்படி தெரியுமா? இப்படி பிடிச்சே, ஏன்னா அவ்வளோ கரடு முரடாக இருக்கும்.
இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு இங்கே வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே தூக்கம் இழுக்கும். பஸ் சர்வீஸில் ஒரு அம்மா உளுந்துற பார்த்தாங்க. அவ்வளோ கரண்ட் போகிறக்கா, அவ்வளோ கஷ்டம், இன்னும் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு. டிவியில் மாத்திரம் சட்டுன்னு முடிச்சிட்டோம். இங்கே மாத்திரம் இன்னும் உங்கள் பாஸ்டர் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு. நரகத்துக்கு போகிறத சட்டுன்னு முடிச்சுடுறது வருத்தமாக இருக்கு. நித்தியத்துக்கு வழி காட்டுறது மாத்திரம் இவ்வளோ நேரமா? அங்கேயே தெரிஞ்சிக்கோ, உனக்கு தூக்கம் வருது, இடுப்பு வலிக்குது, எந்திரிச்சு போகலாமான்னு பார்த்தா கதவு வேற பூட்டிவிட்டாங்க. இந்த புதிய சர்ச்சில், பழைய சர்ச்செல்லாம் இஷ்டப்படி கோயில் மாடு மாதிரி எஞ்சி போவோம். இப்போ எங்கே பார்த்தாலும் வெளியே போக வழி இல்லைன்னு முழிக்கிறனாலே உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ தகராறு இருக்குதுப்பா. ஹலோ, வேத தியானம், ஜெபம், இந்த ரெண்டையும் ஒன்றிணைக்கிற விசுவாசம் நமக்குள்ளே தேவை. உங்க பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா பேன் முழிக்காதீங்க. எல்லாரும் உங்க கை எடுங்க. நம்பர் 1, வேத வசன தியானம். சொல்லுங்க நல்லா. நம்பர் 2, நீங்க சொல்ல சுற்றுருங்க, ஜெபம். நம்பர் 3, இந்த ரெண்டையும் இணைக்கிற விசுவாசம். நல்லா ஜோரா இந்த நீங்க சொல்லுங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த பிரசங்கம் மறக்காது. நம்பர் 1, வேர்ட் ஆஃப் காட். நம்பர் 2, பிரேயர். நம்பர் 3, ஃபெய்த். இந்த 3ஐயும் மையமாக கொண்டதுதான் தேவனோடுள்ள ஐக்கியம். அதுல முதல் பகுதியினுடைய ஒரு பகுதியை முழுசு முடிக்க எனக்கு நேரம் இல்லை. வருகிற என்ன இந்த மாதிரி இருப்பது ஒன்றும் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் முழு பிரசங்கம் பண்றேன். இல்ல கர்த்தர் அதுக்குள்ள வந்துட்டார்னா இப்போ நான் இன்னைக்கு முன்னுரையா பேசுறேன்னு இதுவே போதும். நீங்க மிகப்பெரிய விசுவாசம்னு எதை நினைக்கிறீங்க? Which one you consider as a great faith? உங்க பார்வையில் இது ரொம்ப பெரிய விசுவாசம்னு எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்படியே பாருங்க, எங்க யோசிச்சு பாருங்க, எதை பெரிய விசுவாசம்னு சொல்லுவீங்க? தேவனோடு பெரிய விசுவாசம். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நிறைய பேர் நல்ல பதிலெலாம் சொன்னாங்க. எது கிரேட் ஃபெய்த்தாக உங்கள் பார்வையில் தெரியுது? ஓகே, இதெல்லாம் ரொம்ப தியாலஜி படித்தவங்களுக்கு தான் புரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்களேன். என்னம்மா? அதான் விச் பிலீஃப் ஆன் வாட்? இஸ் தேர் எனி எக்ஸாம்பிள்? You know? ஓகே, நீ அப்படியே இங்கிலீஷில் பேசினால அமைதியில் இருந்துரு. போன தடவை கேட்கும்போது சொன்னாங்க, ஆபிரகாம் தன் மகனை கொண்டு போய் என்ன பண்ணார்? பலி கொடுக்க போனார்ல, அது பெரிய ஃபெய்த்துனாங்க. கரெக்டா? சிலர் சொன்னாங்க, அக்னி சூளைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அது கிரேட் ஃபெய்த்துனாங்க. சிலர் சொன்னாங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், இதெல்லாம் கிரேட் ஃபெய்த் தானா? நான் சொல்கிறேன், அது இல்லை கிரேட் ஃபெய்த். இப்போ ரேவதி சொன்னா பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தையை நம்புவதுதான் மிகப்பெரிய விசுவாசம். புட்டிங் அவர் ட்ரஸ்ட் on God's word is the great faith. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். ஆதினாலே என்ன நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அதை நம்புகிறோம். ஏன்? தேவனுடைய வசனம் அதை சொல்லுது, அதனால நான் அதை நம்புகிறேன். கிரேட் ஃபெய்த்துக்கு உதாரணங்களை சொல்றோம். ஆனா கிரேட் ஃபெய்த்னா என்ன தெரியுமா? பிலீவிங்
காட்ஸ் வேர்ட். ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு டீச்சர் சொன்னாங்களாம், த ஃபூலிஷ் கிறிஸ்டியன்ஸ்லாம் பாரு, ஜோனா ஒரு மீன் வயிற்றில் போய் இருந்தான் அப்படின்லாம் நம்புகிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு பையன் அப்ஜெக்ஷன் அப்படின்னானா, என்னப்பா அப்படின்னா, மேடம் நான் சொல்கிறேன், மீன் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்தாங்கிறத மாத்திரம் நான் நம்பலை, ஒருவேளை யோனா வயிற்றுக்குள்ள மீன் இருந்துச்சுன்னு சொன்னா கூட நான் நம்புவேன் அப்படின்னா. அது எப்படா நம்புவேன்னா அவன் சொன்னானா, பிகாஸ் த பைபிள் சேஸ் இட். மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தான்னு நான் ஏன் நம்புறேன்? பைபிள் அதை சொல்லுது. காட்ஸ் வேர்ட் சேஸ் இட். அதே மாதிரி யோனா வயிற்றுக்குள்ள திமிங்கலம் இருந்துச்சுன்னு பைபிள் சொன்னாலும் அதை நான் நம்புவேன், பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட். இதாங்க கிரேட் ஃபெய்த். நீங்களாம் விசுவாசம்னா என்னன்னே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு கிடக்குறோங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்பு. பிலீவ் இட் ஆர் நாட், இட்ஸ் அப் டு யூ. பட் தேவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். தேவன் பொய் சொல்ல மாட்டார். இல்லாததை இருக்கிற மாதிரி திரிச்சு கதை விட மாட்டார். இந்த வேதத்தினுடைய அட்டை முதல் அட்டை வரை சத்தியம். அது என்ன சொன்னால் நம்புவேன். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடலுக்குள்ளெல்லாம் இறங்கல, அந்த கரையோரமா தான் போனாங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்களாம். ஒரு பையன் எழுந்து அல்லேலூயா சோத்திரம் அப்படின்னானா. என்னடா இதுக்கு போய் சோத்திரம் சொல்ற அப்படின்னு அவன் சொன்னானா, நடுக்கடல்ல போனாலே பைபிள் சொல்லுதானா, கரையோரமா போயே அவன் ராணுவம் அவன் படைகள் எல்லாம் மூழ்கி இருக்குன்னா, அப்போ அந்த இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர். புரியுதா உங்களுக்கு? அதாவது முட்டு அளவு தண்ணியில தான் அவங்க நடந்து போனாங்களாம். யாரு? பார்வோனுடைய சேனைகளும் இஸ்ரவேல். அப்போ அந்த முட்டளவு தண்ணியில் கூட அவன் சேனையை கவிழ்த்து போட்டார்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அதனால தான் எடக்கு மடக்கெல்லாம் பைபிளுக்கு விரோதமாக பேசாத, மாட்டிக்குவேன். நான் சொல்கிறேங்க, ஒரே ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டு. ஒரு முட்டாள அறிவற்றவனாய் இருந்த என்னை அவருடைய வார்த்தையை நம்பும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டாந்தார. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம். The greatest miracle in my life is he made me to believe his words. Hallelujah. அப்பா அம்மா சொன்னாலே நம்ப மாட்டேன், யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்மை சத்தியம்னு நம்பி அதில் நான் வாழும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இதை விட என் வாழ்க்கையில் வேற என்ன அற்புதம் நடக்கணும் சொல்லுங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசிக்க நேரம் இல்லை, கவனிங்க. போன வாரம் ஜிம் கூட தன்னுடைய பிரசங்கத்தில் இதை சொன்னதை கவனித்தீங்க. விசுவாச வீரர்கள், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். அதில் பார்த்தீங்கன்னா யாரை பற்றிலாம் போட்டிருக்கோம்? ஆபேலை பற்றி போட்டிருக்கோம், ஏனோக்கை பற்றி போட்டிருக்கோம், ஆபிரகாம் பற்றி எல்லாரை பற்றி போட்டிருக்கோம். அவங்கெல்லாம் யார்? விசுவாச வீரர்கள். நான் சொல்கிறேன், அவங்கள விட பெரிய விசுவாச வீரர்கள் யார் தெரியுமா? ஆபிரகாமை விட, அந்த பட்டியலில் போட்டிருக்கிற யாரை விடவும் விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 11:3 பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம்னா யாரு? ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா? நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டன என்று
அறிந்திருக்கிறோம். we know that the worlds, not the world. நீங்க நல்லா கவனிங்க, பூமிங்கிறது ஒரு கிரகம், பூமியை விட பல மடங்கு பெரிதான வேற கிரகங்களும் இருக்குது. இப்போ புரியுதுங்களா? சந்திரன், சூரியன், செவ்வாய், யூனஸ், பிளாட்டோ, இதெல்லாமே என்னது தான்? ஒரு உலகம். மனிதர்களாகிய நாம் வாழ்வது இந்த உலகம். நீங்கள் நிலத்தை வச்சுக்கிற ஒரு உலகம் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வேற்று கிரகவாசிகள், அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை, அதெல்லாம் நமக்கு தேவையற்றது. ஆனால் சொல்கிறாங்க அங்கே தண்ணி இருக்குது, பாறைகள் இருக்குது, செடிகள் வளரும். இப்போ செவ்வாய் கிரகத்தில் பல ஆராய்ச்சிகள், இப்போ சுற்றுலாலாம் அதுக்கு என்ன செஞ்சுட்டு வராங்க, போயிட்டு வர்றாங்க. மனுஷனை சீக்கிரமாக அங்கே குடி அமர்த்துவதற்குரிய காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. பிளாட் வாங்கி போடுறவங்க போட்டுக்கோங்க. நான்லாம் வாங்கி தரோம் பாஸ்டர் உங்களுக்குன்னு, என்னை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப நீங்கள் முயற்சித்தாலும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் அதையும் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறேன். புரியலையா? விண்வெளி கடந்து வேகமே செல்லும் நாளிதோ நெருங்கிடுதே. விண்வெளி கடந்துன்னா இப்போ நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் பாஸ்டருக்கு பிளாட் போட்டு கொடுக்கலாம்னா, எனக்கு அதையும் தாண்டி எனக்கு ஒரு நித்தியம் என்கிற ஒரு கிரகத்தில் தேவன் ஒரு வீட்டை உண்டாக்கி இருக்கிறார். அதனால் எனக்கு நிலவிலையோ சந்திரன்லையோ செவ்வாயிலையெல்லாம் லேண்டு வாங்குகிற பிளான் இல்லை. நீங்கள் வாங்கிறதா இருந்தால் தாராளமாக என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டன என்று என்ன செய்கிறோம்? ஏங்க, வித்தவுட் ஃபெய்த் இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிலீவ் that God is the creator and he has created everything whatever we see or not seen. நம்ம கண்களுக்கு புலப்படுகிறவைகளோ அல்லது கண்களால் காணப்படுகிறவைகளோ எல்லாமே என் சிருஷ்டிகராகிய கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டன என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நான் ஒரு ஹீரோ ஆஃப் ஃபெய்த் தானே? சொல்லுங்க. காலரை தூக்கி சொல்லு, எஸ் ஐ எம் அ ஹீரோ ஆஃப் ஃபெய்த். பெருமையில் இல்லை, தாழ்மையோட தேவனுடைய வசனம் சொல்கிறத நம்ம நம்புகிறோமே. அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் சொல்கிறேங்க, நீங்கள் நம்முடைய விசுவாசம் ரொம்ப பெருசு, ரொம்ப மேலானது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை உருவாக்கிய தேவனுடைய வார்த்தையில் நாம் என்ன வைக்கிறோம்? எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், இந்த ஷார்ட் ஹேண்ட் மாதிரி வேகமாக எழுதுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஒரே அதிகாரத்தில், வேதாகமத்தின் முதல் அதிகாரம் எது? யோவான் 1, ஆதியாகமம் 1, ஜெனசிஸ் சாப்டர் 1. அதில் கவனிங்க, 3வது வசனம், 6வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம், 20வது வசனம், 22வது வசனம், 24, 26, 28, 30 இவ்வளோ வசனத்திலையும் 1-2 வார்த்தைகள் திரும்ப 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 வருது. அது என்ன தெரியுமா? என்றார், ஆக கடவது என்றார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், God said it, தேவன் என்றார் என்றார். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. அப்படின்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் தேவனுடைய வார்த்தையினாலே படைக்கப்பட்டன என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டன என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதை நான் என் முழு இருதயத்தோடு
விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க தாத்தா பாட்டி சொன்னாலாம் நான் நம்ப தயாரல்ல. சோறு ஊட்டுற ஆயா சொல்றதெல்லாம் நான் நம்ப தயாரல்ல. என் தேவனுடைய வேதம் கர்த்தர் சொன்னார் அப்படியே ஆயிற்று அப்படின்னா நான் ஆமென் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட். நான் இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்? தேவனுடைய வார்த்தையின் அந்த உண்மை தன்மையை பற்றி பேசிட்டு இருக்கிறேங்க. நம்முடைய ஃபவுண்டேஷன் அதுதான். அதனால தான் நம்ம இந்த மித்ஸ், திருவிளையாடல்கள், கதைகள், நாவல்கள், அந்த வேதம் இந்த வேதத்தெல்லாம் நான் நம்புறதில்ல. கர்த்தரின் வேதத்தை மாத்திரம் நம்ம நம்புகிறோம். இது ஒன்று தான் கர்த்தரின் வேதம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிக்கும் விசுவாசத்தை நமக்கு அளிப்பதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். என்ன நம்முடைய விசுவாசத்தின் முடிவு? என்ன? நித்திய ஜீவனை பெறுவோம். அந்த நம்பிக்கையில் தானே வந்து உட்கார்ந்துருக்குறீங்க. இல்லை பாஸ்டர் பிரசங்கம் கூட்ட எல்லாரையும் அமெரிக்காவை கூட்டிகிட்டு போயிடுவார். இன்றைக்கெல்லாம் நிறைய குருஜிகள் நம்ம சமீபத்தில் நித்தம் நித்தம் ஆனந்தம் நித்தியானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னாரு? கைலாஷ் அப்படிங்கிற, அது எங்கே இருக்குன்னு தெரில. பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீங்கள்? அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னே தெரிலங்க. அவனுடைய பக்தர் கோடிகள்லாம் எந்த நாட்டில், அவரே பாஸ்போர்ட்டு, அதுக்கு ரூபா என்னென்னவோ, அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஆனால் அந்த நாட்டுக்கு பேர் என்ன பேரும்? கைலாஷ். நான் சொல்கிறேங்க, நான் நித்தியானந்தாலாம் இல்லை. நான் போகிற இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். நான் எங்கே போவேன்? வேதம் சொல்லுது நித்திய ஜீவன் என்கிற ஒரு வாழ்வை நான் அடைய போகிறேன். அதுக்கு வசனம் பாருங்க, யோவான் 20:31 என்ன சொல்லுது பாருங்க. John chapter 20 verse 31. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எவைகள் 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 இங்க வசனம் சொல்ற இவைகள்னா உங்கள் கையில் இருக்குத இதில் என்னென்ன எழுதப்பட்டிருக்குதோ இது எல்லாமே என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்குது? ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் என்ன செய்யணும்? 2, அப்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே எதை அடையணும்? ஹல்லேலூயா. 2 நோக்கம் தாங்க. தலைவலி வந்தால் தலை பக்கத்தில் வைக்கிறதுக்கோ, வயிற்று வலி வந்தால் வயிற்றில் வைக்கிறதுக்கோ, பேய் பிடிச்சா அந்த பேன் பிடிச்ச தலை மேலே வைக்கிறதுக்கோ இதை எழுதி தரல. நீங்களாம் அநேக ஊழியக்காரன் எதுக்கு எடுத்தாலும் இந்த பைபிளை ஒரு மந்திர புஸ்தகம் மாதிரி சொல்கிறான் தெரியுமா? அந்த ஊழியக்காரனை விட்டு விலகு. இது சரீரத்தில் வைப்பதற்கல்ல. இயேசுதான் தேவனுடைய குமாரனாகிய இரட்சகர் என்று நீ விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே எதை அடையணும்? நித்திய ஜீவனை அடையும். அப்படின்னா இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு எது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவன். ரோமர் 10:17 என்ன சொல்லுது? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய, therefore faith cometh by hearing the word of God. தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு என்ன? விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினால் வரும். விசுவாசம் எப்போ வரும்? 40 நாள் உபவாசம் இருந்தால் வராது. ஊரில் இருக்கிற ஊழியக்காரனெல்லாம் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஜெபிச்சா வராது. ஊரில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் உருண்டுட்டு வந்தா வராது. 4 மாவடிக்கு போனா வராது, திருப்பத்தூர் போனா வராது, வேளாங்கண்ணி போனா வராது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினால் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அலையிறாங்க ஜனங்கள். நான் அங்க போனேன், என் விசுவாசம் அப்படியே பலத்திருச்சு, சீக்கிரம் போயிடும்.
தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ற ஒரே பவர் எது? திஸ் இஸ் த பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ்னா தெரியுமா என்னது? மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை அனுப்புகிற இடங்களுக்கு பேர் என்ன பேரு? பவர் ஹவுஸ். இல்ல, உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தை ஓரிடத்தில் சேமித்து வைத்து அங்கிருந்து பிரித்து அனுப்புகிறாங்களே, அந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு? பவர் ஹவுஸ். நான் சொல்றேன், உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும், படித்தோர் படியாதோர், நாகரீகம் உள்ளோர் நாகரீகமற்றோர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், எல்லாருக்கும் விசுவாசம் என்கிற ஒன்றை உருவாக்குகிற பவர் ஹவுஸ் தாங்க பைபிள். Hallelujah. This is the powerhouse which produce faith in my soul, in my heart and mind. வேற வழிலாம் கிடையாது. யாரோ ஜெபம் பண்ணாங்க, அப்படி துள்ளுனேன், அப்படியே விசுவாசம் வந்துருச்சு. அது டூப்ளிகேட் விசுவாசம். வேதத்தை படிக்காமல், கேட்காமல், தியானிக்காமல் உருவாகுகிற விசுவாசம் என்ன செய்யாது? நிலைத்து நிற்காது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள என்ன உருவாகுது? விசுவாசம் உருவாகுது. ஆனால் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? அப்படி பிடிச்ச மீனை நழுவ விட்டுறோம். உலக கவலை, அது இது ஆன போன 62 எதன் மேலேயோ கவனத்தை செலுத்தி இந்த விசுவாசத்தை என்ன செய்யறதில்லை? காத்து கொள்வதில்லை. காத்து கொள்ளணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருமே, நான் சொல்கிறேங்க, பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு நேரத்துலையும் எங்கள் அண்ணன் நடக்குது தெரியுமா? உனக்குள்ள விசுவாசம் உருவாயிட்டு இருக்குது, அது உனக்கு தெரியாது. ஒரு கரு உருவாகி அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிறோம். அதை மாதிரி நீ தேவனுடைய வார்த்தைகளை நீயே வாசிக்கும் போது, இல்லை நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது தெரியுமா? உனக்குள்ள என்ன உருவாகுது? இப்போ பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் டீச் பண்ணும்போது நமக்கு நாலேஜ் உருவாகுதா? அதை நீ வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணுன அப்படின்னா உன் அறிவு பெருகுமா பெருகாதா? சொல்லுங்க. இல்லை, எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகம், நான் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்குவேன் அப்படின்னு நீ திமிரா இருந்தன்னா முட்டை மார்க்கு தான் வாங்குவேன். நீங்க வந்து திருச்சபைக்குள்ள வந்தும் விசுவாசம் இல்லாமல் முறுமுறுத்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இயேசுவின் சீஷர்கள் கூட அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் கேட்குறாரு, அவிசுவாசம் உள்ள சந்ததியே, நான் எவ்வளோ காலம் உங்களோட இருப்பேன், ஏன் நீங்கள் பயந்தீங்க, ஏன் யோசிக்கிறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க கேட்டாரா? சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது அப்படியே விசுவாசம் அப்படியே தண்ணீர் போல சுரந்து வந்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து வறண்டு காஞ்சி கருவாடாக கிடக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? இப்போ ஒரு ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வருதுன்னா அதை அப்படியே விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரோட்டில் சில சமயம் பைப்பு உடஞ்சி தண்ணி போகுது பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு குடம் தண்ணிக்கு நம்ம கஷ்டப்படுவோம், ஆனால் பைப்பு உடஞ்சி தண்ணி என்ன செய்யும்? அதை மாதிரி உனக்குள்ளே ஊற்றாய் பெருக்கெடுக்கிற அந்த விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தும். ஆனால் இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த வித்தியாசத்தை கவனிங்க. சில பொருட்களை சேமித்து வைக்கலாம், அப்புறமா பயன்படுத்தலாம். ஆனால் விசுவாசத்தை சேமித்தெல்லாம் வைக்க முடியாது, அப்போவே அதை யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்தவர் என் ஊருக்கு வர்றார், நான் இந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்ய மாட்டேன்? பாட்டு பாடுறோம், தயங்கினால் சந்தர்ப்பம் கை நழுவும். அவ என்ன முடிவு பண்ணான்? நேரெல்லாம் போய் கேட்க எனக்கு தைரியம் இல்லை, நான் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு பின்னாக வந்த அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு அவளை விட்டு
அப்போ இயேசு சொல்றார், என்னை தொட்டது யார்? பேதுரு கேட்குறேன், என்ன ஆண்டவரை கேட்குறீங்க? இவ்வளோ பெரிய கூட்டம், ஜே நெருக்கி தள்ளிக்கிட்டு போகிற கூட்டத்தில் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேங்கிறோம். இதாங்க மனுஷன் புத்தி. ஆண்டவர் பர்டிகுலரா கேட்கிறார், என்ன நெருக்குனது யாரு, என்னை இடிச்சது யாருன்னு கேட்கல, என்னை எங்க நெருக்கிறது இடிக்கிறதெல்லாம் கூட்டத்தோட கூட்டம் நடக்கும். அதுக்கு பேரெல்லாம் விசுவாசம் இல்லப்பா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜேன்னு வந்துடுற அதெல்லாம் நெருக்கிறது. குட் ஃப்ரைடே வர, ஈஸ்டர் வர, ஆனிவர்சரி வர, ஏதோ சண்டேல கூட வர, இதெல்லாம் கூட்டமாய் நெருக்குகிற பண்டிகை கிறிஸ்தவர்கள். ஆனால் இயேசு தேடுவது தன் சிறுமையும் தன் கண்ணீரும் தன் அவமானமும் நீங்கும்படி இயேசுவை விசுவாசத்தோடு ஒரு தொடுதல் தொடுகிற மக்களை அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? பேதுருக்கு அது புரியலைங்க. விசுவாசத்தின் சில ரகசியங்கள் இந்த மண்டைக்கு, மர மண்டைக்கு புரியாது. அவ தொட்டது தான் பாருங்க, என்ன அழகா, என்னை தொட்டது. உடனே அவ சொல்றா, நான் தான் யா. ஏன் தொட்டா யாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. ஆனால் அவர் சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே. நான் எப்போது சொல்கிறேங்க, நீ தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு நேரமும் உன் காதில் நீ கேட்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, என் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உனக்கு ரட்சிப்பை தருகிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நிம்மதியா போ. அப்படின்னு தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தைகளை கேட்கணும். ஆலயத்தில் வந்துக்கிட்டு அழுதுகிட்டு போற அப்படின்னா நீ எந்த விசுவாசத்தினாலும் தொடப்படலைன்னு தான் அர்த்தம். இப்போல்லாம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு இல்லை? அது எங்கே எல்லாமே இதாக வைஃபை எல்லாம் வந்தாச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட், எலக்ட்ரிக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் சின்ன சின்ன கம்பியாக இருக்கும், ஒரு டப்பா ஒன்று இருக்கும், அதில் ஓட்டையாக இருக்கும். அதில் போய் இப்படி வச்சுக்கிட்டு பேசுவோம். இப்போது என் வீட்டு பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் கம்பிச்சு, அது இப்போ எடுத்துட்டாங்க. இப்போது இந்த சர்ச்சுக்கு எதிர்த்தால கூட ஒன்று இருந்துச்சு, இப்போ அதுவும் போயிடுச்சு. நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த கம்பிகள் மேலே போயிட்டே இருக்கும். அந்த வீட்டுக்கு அதுக்கு கீழே நான் குடியிருப்பேன். ஆனால் அந்த கம்பிகள் வழியாக போகிற ஏதாவது தொலைபேசி உரையாடலை நான் கேட்க முடியுமா? என் தலைக்கு மேலே தான் அது போயிட்டுருக்குது. ஆனால் பிஎஸ்என்எல்ல சேர்ந்த ஒருத்தன் ஒரு ஓட்ட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அதில் 2 இதை சொருவிட்டு இப்படி பேசுவான். அவனுக்கு என்ன செய்யும் அது? அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஜென்ரல் ஃபெய்த். எல்லாரும் தான் இயேசு நல்லவர்ன்றாங்க, எல்லாரும் தான் இயேசுவால் எல்லாம் முடியுன்றாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்கலை. ஏன் தெரியுமா? இந்த பிஎஸ்என்எல்காரன் 2 கொக்கியை போட்டு கேட்குற மாதிரி அவரை தொடுகிற அனுபவம் நமக்கு இல்லை. நேற்று ராத்திரி ஒரு கால் வந்துச்சு. அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, இந்தியா, கன்னடா, என்ன மொழினே புரியல, துளு. நான் கேட்டேன், யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் கன்னடா, விச் லாங்குவேஜ்? அப்போது மெதுவாக அவங்க பேசுகிறாங்க கன்னடாவில் சுத்தமாக, நிமகே கன்னடா பருத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಬರ್ತದೆ அப்படின்னு நான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓகே கதை அது போய் நேரம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஃபாதர் கொடுத்த ஹோலி வாட்டர்லாம் கொண்டாந்து கொடுத்தா தூக்கி அடிக்கிறா. ஆமாம், ஹோலி வாட்டர் அடிச்சா அது எங்க பாருங்கள், எவ்வளோ அறியாமை பாருங்கள். அப்போ நான் அவங்களோட பேசிட்டு, உங்கள் ஏரியாவில் ஏதாவது பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்குதான்னு கேட்டால் அப்படின்னா என்னங்கிறாங்க. பெண்டிகாஸ்டல், அதுக்காக பெண்டிகாஸ்டுக்கு ஓடி போயிடாதீங்க. அவங்க நிலைமைக்கு அங்கே ஏதாவது பெந்தகோஸ்தே சபை இருந்தால் போ சொல்லலான்ட்டு இல்லை அப்படின்னாங்க. சரி, நான் சொன்னேன், இயேசுவால் உங்கள் மகளை குணமாக்க முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೇನೆ ಸರ್. ನಾನು சொன்னேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, ನೀವು ಈ ಥರ ಹೋಲಿ ವಾಟರೆಲ್ಲ ಏನು ಕೊಡಬೇಡ, ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ, ಏ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ತಾನೇ ಇರ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇವಾಗ ಇರ್ತಾರೆ,
ಇಲ್ಲಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, ಅಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். நேற்றைக்கு ராத்திரி 6வது யோசேப்பை பற்றி ஒரு சின்ன தமிழில் ஒரு விளக்கம் போட்டிருந்தேன். யோசேப்பு உபத்திரவப்பட்டான், அப்புறம் ஆண்டவனை உயர்த்தினார். யாருமே இன்னும் பார்க்கலையா? பார்த்தீங்களா? உலக அதிசயம்தான். உடனேங்க நான் போட்ட 10 நிமிடத்திற்குள்ள குவைத்திலிருந்து ஒருத்தர் அனுப்புகிறார். அவர் எக்ஸாக்ட்லி எழுதியிருக்கிறார். அவர் குவைத்தில் 15 மணி நேரம் வேலை செய்கிறாராம். ஒரு நாளைக்கு வேலை நேரம் எவ்வளவு? 15 hours. சொல்கிறாரு, எனக்கு இந்த குவைத்து தான் எனக்கு எகிப்து, என் கம்பெனி முதலாளி தான் எனக்கு பார்வோன். இன்னைக்கு நான் லீவு எடுத்துட்டு, ஆண்டவரே இந்த 15 மணி நேர வேலை அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்து எனக்கு ஒரு நல்ல வேலை தாங்க நான் ஜெபிச்சுட்டு இப்போதான் ஜெபத்தை முடிச்சேன். உங்களுடைய மெசேஜ் வந்திருந்துச்சு. நான் இன்னைக்கு முழுசும் என்ன ஜெபித்தேனோ அதே செய்தியை உங்கள் மூலமாய் தேவன் அனுப்பி இருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது எனக்கே நான் அசந்துட்டேங்க. யூஸ்வலாக நான் சாட்டர்டே நைட்லாம் அப்படி அனுப்ப மாட்டேன், ஏன்னா நீங்கள் நல்ல காலத்திலே பார்க்க மாட்டீங்க. ஆனால் நான் சொல்லட்டா, உலகம் முழுசும் போச்சு. எவ்வளோ பேர், நிறைய பேர் அதுக்கு. ஆனால் இவர் ஒரு பெரிய சாட்சியே எழுதியிருக்கிறாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு என்ன உள்ளதாக இருக்கிறது? நம்ம அதை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சரியா விசுவாசித்து உடனே என்ன செய்யறது இல்லை. இப்போ இந்த குவைத் சகோதரன் உடனே அதை தனக்கான வார்த்தையை என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. நான் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே கிறிஸ்தவத்தை பற்றி சரியாக தெரியாத ஒரு மேங்களூர் பெண், என் ஃபோன் எப்படி கிடைச்சதுன்னா கூட அவங்களுக்கு சொல்ல தெரில. நான் சொன்னேன், அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக உம்மிடத்தில் வந்த பொழுது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறதில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க மகள் என்ன ஆக்குனீங்க, சுகமாக்கி பிசாசின் இடத்துலேருந்து விடுவித்தது போல இந்த தாயினுடைய மகளை நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசித்து இயேசுவின் நாமம் ஜீவனுள்ள நாமம் என்பதை அவங்க அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்கன்னு இரவெல்லாம் ஜெபித்துட்டு இருந்தேன். இதுதான் சேமித்தெல்லாம் வைக்க முடியாதுங்க விசுவாசத்தை. அது அப்பப்போ என்ன செய்யணும், ஹாட் கேக் மாதிரி எடுத்து சாப்பிடணும். இது என்னது, பன்னு கேக்லாம் விற்கிற கடைக்கு பேர் என்ன பேர், பேக்கரி. பேக்கரியில் போய் ஒரு 10 நாள் பழைய கேக் ஒன்று எடுப்பா அப்படின்னு வாங்கி லபக்குன்னு போட்டு போகிறீங்களா? அப்படிதான் வாங்குவீங்களா? ஹாட் கேக், அதுக்கு பேர் என்ன பேர்? அவன் கூட என்ன பண்ணுவான் தெரியுமா, திருடன் 5 நாளைக்கு முன்னதாக தான் இருக்கும். அது என்ன பப்ஸு இந்த முக்கோணம் மாதிரி ஒன்று எண்ணெயாக இருக்க வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? சமோசா. அதெல்லாம் நூல் இழுத்தது அழகாக உங்கள் கண்ணு முன்னாடி எப்படி மைக்ரோவேவில் வேக வச்சு தருவோம், நீங்களும் நல்லா தின்ட்டு வருவீங்க. நான் சொல்கிறேங்க, ஹாட் கேக் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ செஞ்சு அப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே முழுங்குறோம் பார்த்தீங்களாங்க, அதுதான் அற்புதமான வாழ்க்கை. இப்போ நான் சொல்கிறேன், எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள், களைப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று ராத்திரி நான் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய பலத்தில் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறீங்க? இல்லைங்க. நேற்று ராத்திரி நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறோம், அவள் எனக்கு 2 தோசை செஞ்சு வச்சுருந்தேன். நான் யூஸ்வலாக 2 தோசை, 2 இட்லி, கொஞ்சம் கஞ்சி, இப்படி தான் ஒவ்வொரு நாள் ஒன்று சாப்பிடுவேன். அந்த பொண்ணுக்கு என் மேலே என்ன கொலை வெறின்னு தெரியலைங்க. இந்த மூடி சைஸுக்கு 2 தோசை எனக்கு செஞ்சு வச்சுருந்தா. இந்த மூடி சைஸுக்கு 2 தோசை. இந்த தோசைலாம் அபிகையில் செய்கிற தோசை. இந்த சப்பாத்தி செய்யும்போது இந்த பிள்ளைங்க கடைசி ஒரு சின்ன உருண்டையை வச்சுட்டு கையில் இல்லை கொஞ்சோண்டு மாவு வச்சு இப்படி அமுக்கிட்டு, அதை நான் செய்து ஒரு அபிகையில் செஞ்சாளா, இல்லை அவள் சாயங்காலமே போயிட்டாள. இந்த தோசை சரி இதுக்கு போய் அவன் சண்டை போட்டுருப்பான்னு அந்த 2 தோசையை சாப்பிட்டுட்டேங்க. ஆனால் மொத்தத்தில் இவ்வளோ இப்படி சின்ன தோசை யாராவது செய்யணும்னா அந்த அங்கே உட்காந்துருக்குறா, அவள்கிட்ட கேளுங்க சொல்லி தருவாள்.
ஆனால் ஏதாவது காசு கொடுத்துருங்க. ஏன்னா என் பிரசங்கத்திலேயே சொல்கிற அளவுக்கு அது ஃபேமஸ் தோசை. அந்த 2 தோசையை தாங்க தின்னுபிட்டு இப்போ காலையில் 2வது பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது தின்ன சோத்துனால வந்த பலன் அல்ல, தேவனுடைய வார்த்தையை தியானித்ததினாலே பலனற்று போன சரீரத்திலே உண்டாகுகிற பலன். ஹல்லேலூயா. விசுவாசம் சோர்ந்து போன நம்முடைய ஆத்துமாவை மாத்திரமல்ல, சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாங்கி படிக்க முடியுமானா ட்ரை பண்ணி பாருங்க. பிரிசன் டு பிரைஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் இருக்குது. புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன? பிரிசன் டு பிரைஸ். ஆத்தருடைய பெயர் மெர்லின் கரோத்தஸ். ஒரு லேடி மெர்லின் கரோத்தஸ், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. சின்ன புத்தகம் தான், பிரிசன் டு பிரைஸ். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அம்மா எனக்கு அந்த புஸ்தகத்தை அனுப்பி, ரூபன் இந்த புஸ்தகத்தை நீ தமிழில் மொழிபெயர்க்கிறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த புஸ்தகத்தை நான் படித்தேங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது, இன்னொரு முறை சொல்கிறேன். இதெல்லாம் நேற்று ராத்திரி நான் தூங்கும்போது பார்த்த சொப்பனத்தை சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பெற்றோருக்கு 5 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. எல்லா நாட்டிலையும் இந்த வியாதி இருக்குதுங்க. நேராக பொம்பளை பிள்ளையா பிறக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கலையே. நீங்கள் இது இந்திய புத்தின்னு தானே நினைக்கிறீங்க, வெளிநாட்டிலையும் இதே புத்தி தான். 6வதா அந்த அம்மா கர்ப்பமானாங்க. அப்போ எல்லாம் ஒரே ஜெபம், ஆண்டவரே இந்த பிள்ளையாவது என்னது கண்டிப்பாக பிறக்காது. நான் சொல்கிறேன், நீ எதை இச்சிக்கிறியோ அதை தரமாட்டார். நீ ஆண்டவரை உங்கள் சித்தம்னு விட்டுரு, கண்டிப்பாக 6வது ஆண் பிள்ளையா பிறந்திருக்கலாம். அதுக்காக நீங்களும் 6, 7லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்தியாவில் இப்போவே இங்கே இடம் நெருக்கடி, சோத்துக்கு வழி இல்லை. போதும் 1, 2 இருந்தால் அதோட நிறுத்திக்கோங்க. பாஸ்டரே 6 சொல்லிட்டாருன்னு பூந்து விளையாண்டுறாதீங்க. 6வது பிள்ளை கண்டிப்பாக பையன் பிறப்பான்னு காத்திருந்தா பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. உடனே அந்த வீட்டாருக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளையை யாருக்கும் என்ன செய்யலை, பிடிக்கல. அது என்னங்க பண்ணும்? இது நடந்த இந்த பிள்ளை பிறந்த கொஞ்ச நாளில் அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் எங்க பின்ன 6 பிள்ளை பார்த்தா ஸ்ட்ரோக் வராமல் என்ன வரும்? இந்த காலத்துலலாம் நீங்கள் எங்கே பேலன் இருக்கு? எல்லாம் சும்மா எல்லாம் வெந்ததையும் வேகாதையும் சுமோட்டோ, அது என்னது அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் அதெல்லாம் வாங்காதீங்க. அதுக்கு நேற்றுக்கு அவன் ஜிஎஸ்டியை கூட்டிட்டான். ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. நேற்றுக்கு அது பார்ப்போம். இப்படின்னா அந்த வாங்கி திங்கிறவங்களுக்குள்ள வரியை ஏற்றணும். அப்போ தான் ஒழுங்காக வீட்டில் பொங்கி திம்பாங்க. வாங்கி திங்கிறத விட பொங்கி திங்கணும். ஓகே, இனி சொமோட்டோ ஸ்விக்கிக்கெலாம் போகாதீங்க. காரியத்துக்கு வரேன். அந்த அம்மாவுக்கு நம்ம நாட்டில் என்ன ஸ்ட்ரோக் அப்படின்றோம் இல்லையா, பக்கவாத வியாதி அவங்க வீல் சேரில் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு குடிகாரனாக மாறி அந்த குடும்பத்தை கைவிட்டுட்டார். மனைவி பிள்ளைங்களை கவனிக்கிறது. அமெரிக்க நாட்டிலலாம் அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் அவங்க நாட்டினுடைய சிஸ்டம் எப்படி தெரியுமாங்க, அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கும், ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு அடிப்படை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதில் தான் வாழணும். ஸோ இந்த 6 பிள்ளைங்க, அவங்க பாட்டி அம்மா அவங்க நாட்டிலலாம் வீக்கெண்டு அப்படின்னாலே ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து அவங்களுக்கு ஜாலி தான். இப்போ நம்ம நாட்டிலையும் அந்த கலாச்சாரம் பரவிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட நிறைய பேர் சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்டால், வீக்கெண்டு நாங்கள் ரெசார்ட் போயிருந்தோம், அங்கே போயிருந்தோன்றாங்க. நான் சொல்கிறேன், வீக்கெண்டில் தான் கர்த்தருடைய வீட்டுக்கு வரணும். ஓகே, அதுக்கெல்லாம் சத்தம் வராது. ஓகே, வீக்கெண்டு அவங்க பாட்டியம்மா, அதுவும் எல்லா வாரமும் இல்லை, எப்போதாவது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல சாப்பாடு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. மற்ற நாளில் ஏதோ பண்ணு அது இதை சாப்பிட்டு அந்த பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடுமையான தரித்திரம், கஷ்டம். ஆனால் அந்த அம்மா யார், அந்த வீல் சேரில் இருக்காங்க இல்லையா, அவங்க பக்தி உள்ளவங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு தன்னுடைய பிள்ளைகள், இப்போ அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு,
இந்த கடைசியாக பிறந்த பிள்ளைய ஆலயத்துக்கு சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஒரு நாள் இந்த 6 பிள்ளைகளும் சண்டே ஸ்கூலுக்கு போனாங்க. அன்றைக்கு பாடம் என்ன தெரியுமா? மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே everything is possible with God. இதை பற்றி டீச்சர் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. உடனே இந்த பிள்ளை அந்த டீச்சரை பார்த்து கேட்குது, இஸ் இட் ட்ரூ that God will do everything? Yes, if you believe anything is possible அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. உடனே இந்த 4 வயசு பிள்ளை யாருக்கும் தெரியாமல் சண்டே ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ரோடெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்துருச்சுங்க. மற்ற பிள்ளைங்கெல்லாம் வரல, இந்த பிள்ளை மாத்திரம் வந்த உடனே அம்மா பதறாங்க. எப்படி வந்த? ஏன்னா ரோட்லலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது சொல்லிடுச்சு, நான் வந்துட்டேன் மம்மின்னு சொல்லி கேட்டுச்சு. மம்மி, அங்கே டீச்சர் சொன்னாங்க சண்டே ஸ்கூலில் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட் அப்படின்னு சொன்னாங்க. இஸ் இட் ட்ரூ? அது உண்மையா? ஆண்டவரால் எல்லாம் கூடுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எஸ் எஸ். why you are asking? because teacher said like that. ஓகே. இப்போ அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை கேட்குது, இப்போ நான் குட்டி பாப்பா, அவரை பார்த்து கேட்டா அவர் என்னன்னாலும் தருவாரா அப்படின்னு கேட்டுச்சுங்க. நடந்ததுங்க. உடனே அவங்க அம்மா குழந்தைய போய் எப்படி விசுவாசத்தில் பலவீனப்படுத்த முடியுமோ? இல்லை இல்லை, நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் உனக்கு என்ன செய்வார்? தருவார். சும்மா சொல்லி வச்சாங்க. உடனே அந்த பிள்ளைகிட்ட அடுத்தால கேட்டாங்க, நீ இப்போ ஜீசஸ்கிட்ட என்ன கேட்க போகிற அப்படின்னாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? மம்மி, நீ வீல் சேர்லேயே இருக்கிறதுனால அப்பா சண்டை போடுறாரு, வீட்டுக்கு வரமாட்டுறாரு, நம்ம வீடு அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கு வயிற்றுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? சோறு கிடைக்க மாட்டேங்குது. நீ மாத்திரம் இந்த வீல் சேர்லேருந்து எந்திரிச்சிட்டன்னா எங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நாங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இருப்போம். அதனால நான் இப்போ ஜீசஸ் கிட்ட உன்னை இந்த வீல் சேர்லேருந்து அவர் எழுப்பி விடும்படி நான் கேட்க போகிறேன் அப்படின்னு அந்த 4 வயசு குழந்தை சொல்லிச்சுங்க. இந்த அம்மா நடுங்கிட்டாங்க. ஐயோ, என் குழந்தையினுடைய விசுவாசம். அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. உன்னை என்ன செய்ய முடியும்? குழந்தையை தடுக்க முடியாது. இதாங்க குழந்தையினுடைய விசுவாசம் நமக்கு தேவை. குழந்தைத்தனமான விசுவாசம் இல்லை, சைல்டிஷ் ஃபெய்த் இல்லை, சைல்டு கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அது பாம்பை கூட பிடிக்கும். உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்யன்னு தெரிலங்க. சரி கேளு அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தை என்ன செஞ்சு தெரியுமா? 4 வயசு குழந்தை. அவங்க அம்மா வீல் சேரில் உட்காந்துருக்குற அவங்க அம்மாவுடைய லேப் மடியில் கை வச்சு, ஜீசஸ், எங்கள் அம்மா இப்படி இருக்கிறதுனால எங்கள் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் வீட்டில் சண்டை போடுறாரு, எங்களெல்லாம் அடிக்கிறாரு, எங்கள் பாட்டியம்மா வரலன்னா எங்களுக்கு நல்ல சோறு இல்லை, அதனால் எங்கள் அம்மாவை நீங்கள் எழுப்பிட்டீங்கன்னா நாங்கள் நல்லா வாழ்வோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிச்சுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வீல் சேர்ல 4 வருஷமா முடங்கி கிடந்த அந்த தாய் எழுந்து நின்றுட்டாங்க. ஆண்டவருடைய வல்லமை விசுவாசத்தை மூலம் செயல்பட்டது. அந்த அம்மா எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி அருமையான உணவுகள் எல்லாம் தயாரித்து சாயங்காலம் ஆச்சுங்க. அந்த குடிகார புருஷன் வந்தான். அன்னைக்கு வரும்போதே வாசல்ல இருந்து வீடு வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்கு? ரொம்ப சுத்தமா நீட்டா அரேஞ்சா இருக்குது. உடனே அவன் கேட்குறான், உங்க பாட்டி இன்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டான். உடனே இந்த பிள்ளைங்க சொல்றாங்க, பாட்டியுமா வரல அப்படின்னு. அப்புறம் எப்படி வீடெல்லாம் இவ்வளவு சுத்தமா இருக்குது? டேபிள்ல எப்படி இவ்வளவு உணவுப் பொருட்கள்லாம் யார் கொண்டாந்தாங்க? அப்போ அந்த 4 வயசு குழந்தை சொல்லிச்சு, மம்மி செஞ்சாங்க. என்னது, உங்க மம்மியா? எப்படி செஞ்சாங்க? அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் ஜீசஸ் கிட்ட அம்மாவை எழுப்பும்படி கேட்டேன், இயேசு எழுப்பிட்டாரு. அந்த மனிதன் மனம் திரும்பினான். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எழுந்து போகிறோம். நம்முடைய ஜெபத்தினாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே நமக்குள்ளே விசுவாசம் என்ன செய்யுது?
அதை கொண்டு போய் பீரோவில் பூட்டி வைக்காதீங்க, அப்போவே செயல்படுத்துங்க. சண்டே ஸ்கூலில் கேட்ட அந்த வார்த்தை அந்த பிள்ளைக்குள்ள என்னத்தை உருவாக்குச்சு? விசுவாசத்தை. அதை அப்படியே அங்க வைக்கலங்க, அதை உடனே கொண்டாந்து செயல்படுத்துச்சு. செயல்படுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உன் வாழ்விலும் முடங்கி போய் கிடக்கிற எல்லாவற்றையும் முடவன் மானை போல என்ன செய்வான்? துள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ வெளியே போகும்போது தலை குனிந்த தலையோடு போறியா, இல்லை சிங்கம் நிமிர்ந்து நடப்பது போல விசுவாச நடையோடு போகிறாயா? தீர்மானம் உன்னுடையது. ஆதலால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே வரும். இன்னைக்கு நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. விசுவாசத்தை தவிர வேறு ஒன்றும் உனக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, சிங்க நடை நடந்து, வீர நடை நடந்து, என் வல்லமைக்கு நீ ஒரு சாட்சியாய் மாற வேண்டும். உன் விசுவாசத்தை பாதுகாத்து வைக்க போகிறாயா, பயன்படுத்த போகிறாயா என்று கேட்கிறார். பாதுகாத்து வைக்க முடியாதுங்க, பயன்படுத்துவதற்கு தான் விசுவாசம். எல்லாரும் எழுந்து, ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக அங்க ஓடி இங்க ஓடி அந்த கூட்டம் இந்த கூட்டம் சொல்லி விசுவாசத்தை குறித்து கேட்டேன். ஆனால் நடைமுறையில் சொந்த வாழ்க்கையில் நான் விசுவாசத்தினால ஒன்னையும் அனுபவிக்காம இருக்கிற ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் இன்று நீர் என்னோடு குறிப்பாய் பேசி இருக்கிறீர். என் வாழ்க்கையில் பொருளாதாரம் முடங்கி கிடக்குது, என் வாழ்க்கையில் சமாதானம் முடங்கி கிடக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தோல்வியில கிடக்குது, எல்லாமே வீல் சேர்ல இருக்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே. அந்த 4 வயசு குழந்தைக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கி அது அதை செயல்படுத்தினது போல நானும் என் விசுவாசத்தை செயல்படுத்த எனக்கு கிருபை தாரும். வாயை திறந்து கேட்க மாட்டீங்களா? ஆண்டவரே, அவங்க ஜெபிப்பாங்களா, இவங்க ஜெபிப்பாங்களா, யாராவது என் மேல கை வச்சு ஜெபிப்பாங்களாங்கிற இழிவான விசுவாசத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி நானே உம்மை தொட்டு நீண்ட கால பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாச வாழ்வு வாழ எனக்கு கிருபை தாரும். கேளுங்க, ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்மை நம்புவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் ஜீவனுள்ளதா இது வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்த விசுவாசமாக அல்ல ஆண்டவரே, அது செயல்படும் விசுவாசமாக நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த வேளையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ சொன்ன என்னுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. கால வேளையில் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. ஆமாண்டவரே, வாழ்க்கை என்பது போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தொல்லைகளும் நிறைந்ததாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அடிப்படி ஜெபிப்பது போல ஆண்டவரே, ஒரு சிறு குழந்தையை போல எந்த ஒரு பயமும் இல்லாமல் உம்மை நம்புவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நம்பிக்கையினால் நீ வெற்றி பெறுவாய் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லப்பட்டது போல் கால வேளையில் உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் முன்னோக்கி எங்களுடைய கண் முன்பாக நிறுத்தி நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ தொடர்ந்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். வள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் எப்போது நம்மோடு இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.